ஓம் ஆதிபராசக்தி அம்மன் கோயில் ஆடி அமாவாசை வந்து நடந்து கொண்டிருக்கு. இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பான இது நடந்துகிட்ருக்கோம். இதில் வந்து மூணு அம்மனோட இது ரொம்ப தெய்வீக சக்தியாக இருக்குது. அதில் என்னென்னா வாராகி அம்மன், அப்புறம் பிரத்திங்க அம்மன், அப்புறம் வந்து ஆதிபராசக்தி அம்மன். நீங்கள் வந்து இதை வந்து இந்த கோயில் எங்கே இருக்குன்னா எம்கேவி நகரில் இருக்குது. இதை வந்து நீங்கள் சாமி அருள் இது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். அது எல்லாத்துக்கும் நாங்கள் வேண்டிக்கிறோம். எல்லாம் நிச்சயம் வந்து பாருங்கள். கன்ஃபார்ம் இந்த கோயிலில் நினச்ச காரியம் நடக்கும். ஓம் பராசக்தி அம்மன், ஆதிபராசக்தி அம்மன். ஓம் வராகி அம்மன். இங்கே வந்து எம்கேபி நகரில் பாரதி நகரில் இருக்கிற ஓம் சக்தி ஆதிபராசக்தி கோயில் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து பிரித்யங்கா தேவி, வராகி அம்மன், ஆதிபராசக்தி 3 தெய்வங்க இருக்காங்க. அமாவாசைக்கு அப்போது காலையில் 7 மணிக்கெலாம் யாகம் ஆரம்பிப்பாங்க. அந்த காலையில் ஆரம்பித்த யாகம் 7 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடிட்டுருக்கோம். அதில் அந்த யாகத்தில் எல்லோரும் மிளகா இதெல்லாம் சுற்றி போடுவாங்க. அதை சுற்றி போடும்போது அந்த நெடி யாருக்கும் ஒன்றுமே செய்யாது. நம்ம வீட்டில் ஏதாவது சுற்றி போட்டால் கூட நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இங்கே கோயிலில் வந்து பண்ணுறதுல எந்த இதுவும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு என்ன ஒரு தீய சக்தி இருந்தாலும் வெளியில் போயிடும். அதனால் நம்ம வந்து அந்த கோயிலை வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதை சுற்றி போட்டு போனால் நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். மாதத்தில் ஒரு நாள் வாங்க, நல்லபடியாக சாமி கும்பிட்டு போங்க. இங்கே பசு கூட இருக்குது. இங்கே வந்து கோமாதா பூஜை பண்ணிவிட்டு பசுவை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு கூட போகலாம். ஓகே. வராகி அம்மன். ஓம் ஆதிபராசக்தி அம்மன் கோயில். நாங்கள் வந்து மணலிலேருந்து வரோம். எம்கேபி நகர் கோயில் இங்கே இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. இங்கே இந்த உண்டியல் எதுவுமே கிடையாது. இங்கே ஃபுல்லாமே வந்து நல்ல மிளகாய் எல்லாம் போட்டு அவ்வளோ மிளகாய் போடுறாங்க. ஆனால் ஒன்றுமே எந்த நெடியுமே கிடையாது. இங்கே இங்கே வந்து 3 அம்மன் இருக்காங்க. பிரத்திங்கரா தேவி, ஆதிபராசக்தி அம்மன் இருக்காங்க, வராகி அம்மன் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. எல்லாருமே வாங்க. கண்டிப்பாக அம்மன் அருள் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. வாங்க. தேங்க்யூ. ஆதிபராசக்தி எம்கேபி நகரில் இருக்கிற ஆதிபராசக்தி அம்மன். இங்கே வந்து பிரத்திங்கரா தேவி, ஆதிபராசக்தி அம்மன், வராகி அம்மன் இருக்கிறாங்க. மாதம் அமாவாசைக்கு நீங்கள் இந்த பூஜையில் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே நடக்கிற மிளகா யாகத்தில் உங்களுக்கு எந்த விதமான நெடியும் வராது. உங்கள் குறை எதுவாக இருந்தாலும் தீர்ந்துடும். ஆதிபராசக்தி. ஓம் சக்தி ஆதிபராசக்தி. இங்கே எம்கேபி நகரில் பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி கோயில் இருக்குங்க. எந்த ஊர்லேயும் அந்த மாதிரி விசேஷம் கிடையாது. இந்த ஊரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்தலத்தில் 3 தெய்வங்கள், பிரத்திங்கா தேவி, ஆதிபராசக்தி, வாராகி இருக்காங்க. இவங்க 3மே இன்றைக்கி அமாவாசை பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம். கிட்டத்தட்ட நான் 5 இயர்ஸாக இந்த ரோட்டில் போகிறேன். இன்றைக்கி தான் எனக்கு கொடுப்பு நடந்தது இந்த கோயில் உள்ள வரத்துக்கு. நான் என்னோடய ஒய்ஃபோடு வந்து பார்த்தேன். அவ்வளோ மன அமைதியும் மன ஆறுதலும் கிடைக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேயும் இல்லாத விசேஷம் இங்கே கிடைக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலில் மட்டும்தான் மிளகா அர்ச்சனை பண்ணுவாங்க. இன்றைக்கி சென்னையில் நம்ம எம்கேபி நகரில் உள்ள
ஆதிபராசக்தி கோயிலில் மிளகா அர்ச்சனை காலையில் 7 மணிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நெடியோ ஒரு புகையோ ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ அருமையான கோயில். இந்த பக்கம் யார் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து அம்மனை பாருங்கள், ஆதிபராசக்தியோட அருள் கிடைக்கும். பின்னாடி கோயிலை சுற்றி பின்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 பசுமாடு இருக்குது. 10 பசுமாடுங்களை வச்சு அவங்க டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ அருமையான கோயில். மிஸ் பண்ணாமல் சென்னையில் இருக்க மக்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வாங்க. அதுவும் அமாவாசையில் இந்த அம்மனை பிடிக்கவே முடியாது. காலையிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் விசேஷம். உங்களால் முடிஞ்சது இந்த பக்கம் வந்தீங்கன்னா எம்கேபி நகர் முக்கில் இருக்க ஆதிபராசக்தி, பிரித்திங்கா தேவி, வாராகி 3 ஸ்தலமும் ஒன்றா இருக்குது. தயவுசெய்து வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஓம் வாராகி அம்மன் போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி, ஓம் பிரத்யங்கரா தேவி போற்றி. நாங்கள் திருவேற்காடுலேருந்து வந்திருக்கோம். இந்த கோயில் எம்கேபி நகரில் ஆதிபராசக்தி அம்மன் ஆலயம்னு விட்டு இருக்குது. நான் கடந்த ஒரு 8-9 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ, அதாவது அம்மாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் வரவேற்பு என்றைக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் என்னால் இன்றைக்கி எதேச்சையாக வந்தே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் வந்திருக்கேன். அது தடைப்படும் நினச்சேன், ஆனால் அம்மா எப்படியோ என்னை அழைச்சிட்டு வந்துட்டா. இங்கே இருக்கிற 3 தேவிகளுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன்கள். நமக்கு உடல் அளவுலேயும் சரி மனசளவுலேயும் சரி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நிமிஷம் நம்ம உடம்பை விட்டும் மனசை விட்டும் பூக்கிற சக்தி வந்து இந்த அம்மாவுக்கு இருக்குன்னு நான் மொத்தமாக நம்புகிறேன், மனசார நம்புகிறேன். எனக்கு என்ன ஒரு கவலைகள் இருந்தாலும் பிரத்யங்கரா தேவியும் ஆதிபராசக்தியும் நினைக்காத நாளே இல்லை. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த வாராகி அம்மனை வந்து இங்கே எல்லாரும் வணங்கி அவங்களோட அருள் பெற்று செல்லணுன்ட்டு எல்லாரையும் வேண்டிக்கிறேன். இங்கே கோமாதாக்குன்னு ஒரு பிரத்யேக பூஜையே நடந்துட்டுருக்கா. ஸோ அதை வந்துட்டு எல்லாருமே அதனுடைய அருள் பெற்று எல்லாருமே ஆன்மீகத்துலேயும் இப்போ நடந்துட்டுருக்க எந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடணும்னா கடவுளை நாடுறதை தவிர்த்து வேறு வழி கிடையாது. ஆன்மீகத்தில் நிறைய நமக்கு சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதை நம்பி வாங்க, நிறைய விமோசனம் நமக்கு கிடைக்கும், பிரச்சனைகள்லேருந்து நம்ம விலகலாம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி, ஓம் பிரத்யங்கரா தேவி போற்றி, ஓம் வாராகி அம்மன் போற்றி. ஆதிபராசக்தி எம்கேபி நகரில் இருக்குது. இது வந்து 3 தெய்வங்கள் இருக்குது. ஆதிபராசக்தி அம்மன் கோயிலில் 3 தெய்வங்கள் இருக்குது. ஒன்று வந்து அங்காள அம்மன் இருக்காங்க, பிரித்திங்கரா தேவி, அங்காள அம்மன். 3 அம்மன் இருக்காங்க. வாராகி அம்மன், பிரித்திங்கரா தேவி, அங்காள அம்மன், ஆதிபராசக்தி. 3 தெய்வங்கள் இருக்கிறாங்க. நம்ம வேண்டுதல் எது வச்சானா நிறைவேற்றி கொடுக்குறத 3 தெய்வங்கள் இருக்காங்க. இங்கே வந்து பிரசாதமாக எலுமிச்சமும் பச்சை மிளகா தராங்க. நம்ம இங்கே அமாவாசை அப்போ ஓமம் வளர்க்குறாங்க. நம்ம வேண்டுதலை எட்டி மிளகாவை இது ஓம்பத்தில் போட்டு நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க அம்மா. ஓம் சக்தி பராசக்தி. நன்றி. எம்கேபி நகரில் உள்ள ஆதிபராசக்தி ஆலயத்தில் 3 அம்மன் இருக்காங்க. அதில் வந்து மெயினானது வந்து ஆதிபராசக்தி அம்மன், அப்புறம் வந்து வாராகி அம்மன், பிரித்தியங்கரா தேவி அம்மன். நாங்கள் மாதம் வரோம், விலகாயகத்தில் கலந்துக்கிறோம். நல்ல அம்மன் அருள் பெற்று எல்லாரும் நல்லபடியாக வாழணும். வாழ்க வளமுடன். నెల వచ్చి అమావాస్యకి ఆదిపరాశక్తి గుడి బ్రహ్మాండంగా ఏడుకున్నది కరెక్ట్గా జరుగుతుంది. నెల పచ్చిమిరపకాయలు ఇస్తాము అమావాస్యకి.
బ్రహ్మాండంగా అమ్మవారు మంచి సత్యమైన దేవుడు. బ్రహ్మాండంగా జరుగుతుంది. మనం కోరుకున్న కోరికలన్నీ నెరవేరుతాయి. అమ్మవారమ్మకి నేను మా ఊళ్ళో వచ్చి నెల నెల పచ్చిమిరపకాయలు ఇస్తాము, పోతాము. అన్నీ బాగా జరుగుతున్నాయి శుద్ధంగా. ఆరోగ్యాలు బాగుంటాయి. మహాశక్తి దేవి ఆదిపరాశక్తి. ఓం ఆదిపరాశక్తి. ஆதிபராசக்தி ஓம் சக்தி அங்கே பாரதி நகர் கோயில் இருக்குது. இங்கே 3 அம்மன் இருக்காங்க. வராகி அம்மன், பிரித்தியங்கரா தேவி அம்மன், ஆதிபராசக்தி அம்மன் கோயில் இருக்காங்க. இங்கே அமாவாசைனா மிளகா பூஜை நடக்கும். நல்லபடியாக நடக்கும். இங்கே நல்லா வேண்டிகிட்டது நல்லா நடக்கும். நீங்கள் எல்லாம் வாங்க. நன்றி, வணக்கம். ஆதிபராசக்தி கோயில். வணக்கம். நாங்கள் ஆதிபராசக்தி கோயில் எம்கேபி நகரில் அமைந்திருக்கும் ஆதிபராசக்தி கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 அம்மன் இருக்காங்க. ஆதிபராசக்தி அம்மன், வராகி அம்மன், பிரத்யங்கரா அம்மன். இங்கே பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு மிளகா சுற்றி போடலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கழிக்கிறதுக்கு லெமன், வெளில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எள்ளு, கட்டை, மிளகா இது எல்லாத்தையும் சுற்றி போடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு சிறப்பான பூஜைகள் நடக்கும். நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த ஆதிபராசக்தி கோயிலில் கலந்துக்க மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. ஓம் ஆதிபராசக்தி. இந்த கோயில் வந்து வியாசார்பாடி எம்கேபி நகரில் இருக்கிற ஆதிபராசக்தி அம்மன் கோயில். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிபராசக்தி அம்மன், பிரத்யங்கரா தேவி, அப்புறம் வாராகி அம்மன், இவங்க 3 பேரோட தெய்வம், 3 தெய்வங்களும் இங்கே இருக்காங்க. இங்கே வழிபட்டிங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் இது. நீங்களும் வந்து இங்கே வழிபடுங்க. ஓம் சக்தி. எம்கேபி நகருங்க. இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஆதிபராசக்தி, வாராகி அம்மா, பிரித்தியங்கரா தேவி மிக சக்தி வாய்ந்த அம்மன். வேண்டியது நிறைவேறும். இந்த கோயிலுக்கு வந்து மிளகாவை வேண்டிக்கின்னு அபிஷேகம் பண்ணி அக்னியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நினச்சது நிறைவேறும். எல்லாரும் வந்து அம்மனோட அருளை பெறுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். ஸ்ரீ ஆதிபராசக்தி தாயே போற்றி. வியாசர்பாடி எம்கேபி நகரில் இந்த அம்மன் கோயில் இருக்குது. பேர் வந்து ஆதிபராசக்தி கோயில்னு சொல்லுவோம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இதுக்கு எல்லாரும் வரணும். ஏன்னா ரொம்ப அம்மா வந்து 3 அம்மா இருக்காங்க இங்கே. வராகி அம்மா, ஆதிபராசக்தி அம்மா இருக்காங்க, பிரித்தியங்கரா தேவி அம்மா இருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா. நீங்கள் எல்லாரும் வந்து இந்த அம்மனோட அருள் பெறணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் வாராகி தாயே போற்றி. இந்த எம்கேபி நகரில் இருக்க 3 அம்மன்கள் இருக்காங்க. ஆதிபராசக்தி, வராகி அம்மன், பிரித்திங்கரா தேவி. இங்கே யாகம் வளர்ப்பாங்க. இந்த ஒரு தீ இது கூட நம்ம உடம்புல படாது.
நல்ல ஒரு தீய சக்தி எல்லாத்தையும் எடுத்துரும், நம்ம உடம்பு வலி எல்லாமே எடுக்கும். நான் தைரியமாக வாங்க, நல்ல நம்பி வாங்க. ஹலோ, மகாகவி பாரதி நகரில் ஓம் சக்தி ஆதிபராசக்தி கோவில் உள்ளது. இது மிகவும் சக்தி வாய்ந்தது, உங்கள் கஷ்டங்களை தீர்த்து வைக்கும். மகாகவி பாரதி நகரில் வராகி அம்மன், ஆதிபராசக்தி, இன்னொரு சாமி என்னப்பா, பிரத்திங்காம அமாவாசையில் மிளகாய் போட்டு பொள்ளாச்சியில் எப்படி நடக்குதோ அது மாதிரி இங்கே யாகம் நடத்தி உங்கள் கஷ்டங்களை தீர்த்தப்ப அனைவரும் வாங்க. பாரதி நகர் சர்மா நகருக்கு அடுத்த ஸ்டாப்பிங்லேயும் எல்லா கூட்டம் நிறைய இருக்க, உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாங்க. பிரத்திங்கா தேவி வாராகி அம்மன். ஓம் வாராகி அம்மனே துணை. இந்த கோயில் வந்து எம்கேபி நகர் கிட்ட இருக்குது. என்பேகி நகர் கிட்ட இருக்குது. அங்கே உள்ள வந்து பிரித்திங்கரா வாராகி ஆதிபராசக்தி இருக்குது. நான் வந்து ஒரு 10 வருஷமாக வந்துன்னு இருக்கேன். நாம் என்ன நினைக்கிறோமோ அப்படியே நடக்கும். அதேமாரி மிளகா ஓமம் பண்ணுவாங்க. ஒரு மிளகா கூட அந்த நெடிவே வராது. அங்கே ஏகப்பட்டது, எப்படியும் எவ்வளோ மிளகாய் போட்டாலும் அந்த நெடி மட்டும் வராது. ஆனால் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் இது. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில். இங்கே வந்து ஜனங்க வந்து நிறைய பேர் வந்து நிறைய அவங்களோட கோரிக்கைலாம் நிறைவேறி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் வந்து இந்த கோயிலில் வாராகி அம்மனும் பிரித்திங்கராவும் முத்து ஆதிபராசக்தியும் நீங்கள் வந்து கும்பிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நான் வேண்டி. ஓம் வாராகி அம்மனே துணை. ஓம் வாராகி அம்மன். இது வந்து மகாகவி பாரதியார் நகரில் இருக்க கோவில். இங்கே வந்து பிரித்திங்கரா தேவி, வாராகி அம்மன், ஆதிபராசக்தி 3 அம்மனும் இங்கே இருக்காங்க. இங்கே மாதம் வந்து அமாவாசைக்கு பூஜை நடந்துகிட்ருக்கோம். மிளகாய் யாகம் நடக்கும். எந்த ஒரு நெடியும் இங்கே வராது. நிறைய பேர் நாங்கள் இங்கே வந்து சாமியோட அருளை பெற்றிருக்கோம். நீங்களும் வாங்க, வந்து அம்மனோட அருளை எப்பவுமே பெற்றிருக்கோங்க. ஓம் வாராகி அம்மனே போற்றி. ஹலோ, ஜெய் வாராகி. இந்த ஆதிபராசக்தி ஆலயம் எம்கேபி நகரில் அமைந்துள்ளது. இங்கு வாராகி அம்மன், பிரித்தியாங்க தேவி, ஆதிபராசக்தி இந்த 3 தெய்வங்களும். நான் கடந்த 2 ஆண்டு காலமாக வந்திருக்கேன் அமாவாசைக்கு. அமாவாசைக்கு வந்து இந்த சிறப்பு மிளகாய் ஓமம் அது பண்ணிங்கன்னா கண்ணு எரியாது. ரொம்ப சக்தி வாய்ந்த இது. ஜெய் வராகி அம்மன். ஜெய் வாராகி அம்மன் எம்கேபி நகரில் இருக்குது சார். இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நம்ம எது நினச்சாலும் நல்லாவே நடக்கும்.
நம்ம மாதம் மாதம் அமாவாசைக்கு வந்தால் ரொம்ப நல்லதே நடக்கும், நல்ல சிறப்பாக பூஜை நடக்கும். ஜெய் வாராகி அம்மன்.